வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடாத அளவு சில தடைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். சில நேரங்களிலே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சில காரியங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம். சில நேரங்களிலே அவைகளை நம்ம இழக்கணும், சில நேரங்களை விட்டுவிடணும், சில காரியங்களை விட்டுவிட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்வோம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்துக்குரியதான அந்த ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அது தடைபட்டுக் கொண்டுதான் இருக்கும். அந்த வகையை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டதான செய்தியுடைய தலைப்பு களைந்து போட வேண்டியதான ஒரு 4 காரியங்களை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். முதலாவதாக சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். சகரியா அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து கொடுங்கள் என்றார். அவனை நோக்கி நான் உன் அக்கிரமத்தை முன்னிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த முன்னேற்றமான அல்லது அந்த ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதான காரியம் என்னவென்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கிறதான அழுக்கு வஸ்திரங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும். அழுக்கு வஸ்திரம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த அழுக்குகள் நிறைய காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வீட்டிலே நீங்கள் பித்தளை பாத்திரங்கள் அல்லது வெள்ளி பாத்திரங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தினால் அது ரொம்ப சுத்தமாக இருக்கும். இல்லை அதை பயன்படுத்தாம அப்படியே பிடிச்சிங்கன்னு சொன்னா தூக்கி மேலே பிடிச்சிங்கன்னு சொன்னா அது ஒரு பாசம் பிடிச்சி போயிடும், ஒரு மாதிரி இருக்கும். அதை நீங்க என்ன செய்யுங்க, வருஷத்துல ஒரு தடையால் 6 மாசத்துக்கு ஒரு தடையால் 3 மாசத்துக்கு அதை கீழே எடுத்து வச்சு புளிய வச்சு தேய்ச்சி இல்லையா அந்த காசு எல்லா கரைகளும் என்ன செய்யுங்க துளைக்கி எடுத்து சுத்தமாக வைப்பீர்கள். அதுபோலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில அழுக்குகள் அவ்வப்போது கூட சேர்கின்ற பொழுது அந்த அழுக்குகளை நம்ம எடுத்து போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த அழுக்குகளை நாம் அப்படியே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது சேர்ந்து அது பெரிதாகி நம்முடைய வாழ்க்கையை அது சீரழித்து விடும். ஆக முதலாவது நம்மிடத்தில் இருக்கிற அழுக்கான கந்தைகளை அழுக்கு வஸ்திரங்களை நம்முடைய சரீரத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், எடுத்து போட வேண்டும். அப்ப ஆண்டவருக்கு முன்பதாக அவர் சில பேரை அவர் காண்கின்ற பொழுது அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்கள் அவருக்கு முன்பதாக இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆகையால் அவர் சொல்றார், இவங்க மேல் இருக்கிறதான இந்த அழுக்கு வஸ்திரங்களை முதலாவது என்ன செய்யுது, நீ எடுத்து போடு. அழுக்கு என்பது பாவத்தை குறிக்கிற ஒரு காரியம். இந்த அழுக்கு, இந்த பாவம் அல்லது இந்த அக்கிரமம் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் உங்களை உயிர்ப்பித்தார். நடந்து கொண்டீர்கள். அப்போ நம்மிடத்துல அக்கிரமம் என்னும் வஸ்திரமும் பாவம் என்னும் வஸ்திரமும் அடுக்காயிருக்கிறது. இந்த அடுக்கு நிறைந்த இந்த வஸ்திரங்களை அல்லது இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முதலாவது தூக்கி எறிய வேண்டும். இந்த அக்கிரமத்தையும் இந்த பாவங்களையும் நம்மிடத்திலிருந்து அவர் களைந்து போடத்தக்கதாகத்தான் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு தம்முடைய குமாரனை மனிதனாக அனுப்பி வைத்தார். மனிதனாக அனுப்பப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின விலையேறப்பெற்ற அந்த ரத்தத்தினாலே நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த அழுக்குகள் நம்ம சரீரத்திலிருந்து நீங்கினால் ஒழிய தேவ ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சகரியா புத்தகத்திலே இந்த தீர்க்கதரிசி யார் அழுக்கா இருக்கிறதை பார்க்கிறார் என்று சொன்னால், யோசுவா என்கிற தேவ மனிதன் அழுக்காக இருப்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ பாவம் நீங்கப்பட்ட ஒரு யோசுவாவாக அல்லது எல்லாருக்கும் ஒரு அடையாளமாக இந்த இடத்துல யோசுவா நிற்க வேண்டும் என்பதை காட்டும்படியாக இந்த காரியங்களை ஆண்டவர் எடுக்கிறார். அவன் இடத்திலிருந்து எடுத்து போடுதலை பார்க்கிறோம் இல்லையா? அப்படி மூன்றாவது வாசிக்கிறேன். யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூணுக்கு முன்பதாக இருக்கின்றான். இந்த யோசுவா கடவுளுக்கு ஒரு பிரியமான ஒரு மனிதன். இவனிடத்திலே ஆண்டவர் பார்க்கிற காரியம் என்ன? அழுக்கு நிறைந்த வஸ்திரத்தை இந்த யோசுவா போட்டிருக்கிறான். கடவுள் பார்த்த மாத்திரத்தில் சொல்றாரு, இவனிடத்தில் இருக்கிறதான இந்த அழுக்கு வஸ்திரத்தை என்ன செய்ய, களைந்து போடுங்க, களைந்து போடுங்கள் என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு உங்கள் மத்தியில, என்னுடைய மத்தியில இப்படிப்பட்ட பாவங்கள் அக்கிரமங்கள் இருக்கின்ற பட்சத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரவத்திலிருந்து பார்க்கிறதான அந்த நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? நம்மிடத்தில் பாவம் நிறைந்து காணப்படும் என்று சொன்னால் அல்லது அக்கிரமம் நிறைந்து காணப்படும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது உன் அக்கிரமத்தை உன் பாவத்தை உன்னிலிருந்து நீக்கி போடு என்ற வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கின்றார். அதை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நான் தாவீதுடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைங்களா? பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தர வேண்டும் என்று. அப்போ நம்முடைய அழுக்கு நம்மிடத்துல நீங்க வேண்டும் என்று சொன்னால் இல்லையா, அதுதான் சொல்றாரு, நீ தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய அந்த மகிமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனை நீ அறிந்து ஞானத்தை இல்லையா, தெளிவை நீ முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் இருக்கிற அந்த அழுக்கு நீக்கப்பட்டு நீ ஞானத்தோடும் ஒரு தெளிவான புத்தியோடும் கூட முதலாவது நீ என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். நீ அப்படி மாறும் பொழுதுதான் உன்னிடத்தில் இருக்கிற அந்த அழுக்கான கந்தைகளை அல்லது அழுக்கு வஸ்திரங்களை என்ன செய்ய முடியும், எடுத்து போட முடியும். 18வது வசனம்.
கிருபையினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னவென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிக் கொண்டே வருகிறார். இதுக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார், ஜெபிக்கிறார். பவுல் அடியார் ஜெபிக்கிறார் இல்லையா. நாமும் யாரிடத்துல நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னா நம்மை அழைத்த தேவனிடத்துல நம்பிக்கை வைக்கணும். அதே நேரத்துல பரிசுத்தவான்களுக்கு உண்டாக்குற சுதந்திரம் நமக்கு இருக்குது. நாமளும் பரிசுத்தவான்களோட கூட பங்கு பெறணும், அவங்களோட கூட ஐக்கியம் பெறணும் அப்படின்னு சொன்னா அந்த மகிமை, தேவனுடைய மகிமையின் ரகசியம் அல்லது அந்த ஐஸ்வர்யம், அதனுடைய மேன்மை என்ன என்பதை நம் முதலாவது விஷயம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டால் மாத்திரமே நம் ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் இவருக்குள் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இவருக்குள் மீட்பு இருக்கிறது. அவர்தான் மீட்க முடியாத உலகத்திற்கு வந்த மீட்பர். அவர்தான் ரட்சகர். அவர் மூலமாக மீட்பு இருக்கிற அப்படின்னாலே அந்த மீட்பு நமக்கு எப்பொழுது வருகிறதோ அன்றைக்கு அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக அவர் உலகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மீட்பை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கின்றார். நம்முடைய அழுக்கு நீங்கப்பட வேண்டும் என்று சொன்னார் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்முடைய அழுக்குகள் கழுவப்பட்டவர்களாக நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கிறது? விசுவாசத்தினாலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் நீங்க இந்த எபேசியர் நிறுவனத்தில் 2வது அதிகாரத்துல நம்ம என்ன செய்யறோம், நம்ம வாசிப்போம். 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. நீங்கள் விசுவாசித்து இல்லையா, நீங்க கிருபையினாலே அந்த மீட்பை நீங்கள் பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் உங்களுக்குள் இருக்கிறதான அந்த அழுக்கான தந்தைகள், அக்கிரமங்கள், பாவங்கள் நம்ம வீட்டு என்ன செய்யும், போய்விடும். ஏன்னா அவர் ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம், பரிசுத்தவான்களாக மாறிவிடுகிறோம், நீதிமான்களாக ஆக்கப்பட்டு நீதிமன்றங்களாக மாறிவிடுகிறோம். அதுதான் வேதத்தினுடைய ரகசியம். ஆகினால முதலாவது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறதான அழுக்கு வஸ்திரங்களை நம்ம இடத்துல என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் ஒரு நல்ல உதாரணத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். 3 உதாரணங்களை அந்த சம்பவத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதுல ஒரு உதாரணம் இந்த இளைய குமாரனுடைய ஒரு உதாரணம் இல்லையா. அந்த இடத்துல அவன் தன்னுடைய வறுமையை எண்ணி, தன்னுடைய கஷ்டத்தை அவன் எண்ணினவனாக தனியாய் உட்கார்ந்து அவன் பரலோக தேவனை நோக்கி அவன் அழுது கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா. நீங்க வாசிங்க 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, மரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து நல்ல என்று சொன்னான். ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவன் என்னுடைய மகன் எப்பொழுது திரும்பி வருவான், எப்பொழுது அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்புவான் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் தினந்தோறும் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த உதாரணத்தின் ரகசியமே அதுதான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நாம் எப்பொழுது மனம் திரும்புவோம் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த இடத்துல இந்த இளைய மகன்
தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாக தன்னுடைய புத்தி தெளிந்த பிற்பாடு நம்ம எபேசியர் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். ஞானத்தையும் தெளிவையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. அப்போ இந்த இடத்துல அவன் ஞானத்தை பெறுகிறார், ஒரு தெளிவை பெற்றுக்கொள்கிறார். உடனடியாக அவன் யோசிக்கிறார், நாம் இங்கே இருந்தால் இனிவரும் ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம், ஆகினாலே நான் தகப்பனிடத்திற்கு போவோம் என்கிற அந்த தெளிவு கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்போ ஒரு மனிதன் தனக்குள்ள இருக்கிற பாவத்தை நினைத்து ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் பாவி என்பதை அவன் ஒத்துக்கொண்டு பிதாவுடைய சமூகத்துக்கு ஓடி தன்னுடைய பாவங்களை தன்னுடைய அக்கிரமங்களை அறிக்கை செய்தல் வேண்டும். அப்படி செய்தால் மாத்திரமே தான் ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். இவன் அப்படி செய்கின்றான் இல்லையா? அவன் சொல்றான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்கிற அந்த உணர்வு அவனுக்குள் வந்த மாத்திரத்தில் அவன் எழுந்து புறப்படுகிறான். தகப்பனிடத்தில் இதே வார்த்தையை அவன் என்ன செய்யறான்? சொல்கிறான், நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னி தகப்பனே என்று சொல்லி அவன் பார்க்கிறான். ஏற்கனவே தகப்பன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். இவன் எப்பொழுது மனம் திரும்புவான், எப்பொழுது மனம் திரும்பி என் இடத்தில் வருவான் என்று சொல்லி அவரது பக்கம் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில மகன் மனம் திரும்பி வருவதை பார்த்த அந்த தகப்பன் ஓடோடி சென்று கட்டிப்பிடித்து முத்தம் செய்து அழுது, என் மகனே, நீ காணாமல் போனாய், திரும்பவும் நீ வந்தாய் என்று சொல்லி அவன் சந்தோஷப்படுகிறது மாத்திரமல்ல, அங்கே சொல்றாரு 22வது வசனத்துல, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை போடுங்கள். இவனுக்கு அப்ப அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி அவன் போட்டிருந்த வஸ்திரம் எப்படி இருந்தது? அழுக்காது. ஏன்னா அவனுக்கு வேற வஸ்திரம் கிடையாது. வீட்டை விட்டு அப்படியே போனவன். கடைசியில எல்லா பணத்தையும் செலவழிச்சான். ஒருவேளை பணம் இருக்கும்போது டிப்டாப்பா ட்ரெஸ்ஸுங்களை வாங்கி அவன் போட்டிருக்கலாம் இல்லையா? ஆடம்பரமா செலவு பண்ணியிருக்கலாம், நல்லா புத்தடிச்சிருக்கலாம், நல்லா குடிச்சிருக்கலாம் இல்லையா? என்ன வேணாலும் அவன் செஞ்சிருக்கலாம். ஆனால் அவனிடத்தில் இருக்கிற பணம் செலவழிந்த பிற்பாடு அவன் ஒரு தரித்திரனாய், யாருமற்ற அனாதையாய், பன்றி மேய்க்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். ஒருவேளை நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் இந்த நிலைமைக்கு தள்ளும். மறந்துடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் சின்ன பாவம் தானே, இது ஆண்டவர் கண்டுக்க மாட்டார், இது வீட்டுக்கு தெரியாது, இது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த பாவம் வீட்டை மாற்றமல்ல, கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவிலிருந்தே நம்மளை தூரமாய் கொண்டு வந்து எந்த ஒரு சுதந்திரமும் இல்லாதபடிக்கு இவன் வீட்டில் இருந்த சுதந்திரத்தை எல்லாம் இழந்தவனாக, தனக்குரிய ஆஸ்தி சொத்து பத்தெல்லாம் பிரித்துக் கொண்டு ஓடி போன ஒரு மகன். ஆனால் தகப்பன் நம் மீது எப்போதும் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய மக்களாக அவர் கருதினார். அதனால்தான் அவங்க என்ன முன்னிறுத்தாலும், என்ன பாவம் செய்தாலும் அவர்களை மன்னித்துக் கொண்டே இருந்தார். உங்க அக்கிரமங்களை நினைக்க மாட்டேன், உங்க பாவங்களை தூக்கி போற்றுவேன், அப்படியெல்லாம் ஆண்டவர் நினைச்சாரு. அந்த மக்களை பார்த்து சொன்னார். ஆனாலும் இவங்க தப்புக்கு மேல் தப்பு செய்து கொண்டே இருந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். அதே போலதான் இந்த இடத்துல ஒருவேளை இந்த மகன் தன்னுடைய சொத்தை எல்லாம் பிரித்து கேட்கின்ற பொழுது தன்னுடைய தகப்பனார் பல ஆலோசனைகளை கொடுத்திருக்கார். வேண்டாம் பிள்ளை, நீ போகாத என்று சொல்லி பல காரியங்களை அவருக்கு சொல்லியிருக்கலாம். எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்தின மகனாக அவன் போய்விட்டான். உங்களை நான் நினைக்கிறேன், இந்த பணத்தை பிரித்துக் கொண்டு வெளியிட்ட வரைய நேரத்தில் அவனை சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பார்கள்.
அந்த நண்பனுடைய ஆலோசனையின் பேரில அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்துக் கொண்டு வந்திருக்கலாம். உண்மைதான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இந்த உலகத்தில் இருக்கிறது. நீ தகப்பனை விட்டு நீ தூரமாய் போய்விட்டேன் என்று சொன்னார். தகப்பனுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா சுதந்திரத்தையும் இழந்து போவான். தேவன் நமக்கு சகல விதமான ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களும் நான் அதை பெற்றுக்கொள்ள கூடாதவருக்கு கடவுளுடைய அந்த உறவில் இருந்து நாம் தூர போய்கொண்டே இருக்கிறோம். அது மாதிரி நம்ம செய்யவே கூடாது. குடும்பங்கள்ல சில நேரங்கள் பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவி கூட சில நேரங்கள் பிரச்சனைகள் வரும். ஒருவேளை அந்த பிரச்சனை சனிக்கிழமை வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஒருவேளை குடும்பத்துல சனிக்கிழமை இந்த பிரச்சனை வரும்னு வச்சுக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. யாராவது ஒருத்தர், கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி, என்ன செய்ய மாட்டாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. சர்ச்சு உங்க வீட்டுக்குள்ள சண்டை, உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை, சர்ச்சை என்ன பண்ணணும் இல்ல? நம்ம எல்லாம் செய்ய ஒரு தவறு என்னன்னா, என்ன கோபம் வந்தாலும் சர்ச்சை பண்ண கடினம். இது உண்மைங்க. 1008 பிரச்சனை வரட்டும், நீங்க சர்ச்சில் வந்து உங்க விண்ணப்பத்தை, உங்க கவலையை, உங்க கண்ணீரை நீங்க சொல்லி பாருங்களேன். அதுக்கு பதில் இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு போயிடுறோம். நம்ம செய்யறதுல என்ன, இதெல்லாம் சாத்தனுடைய ஒரு தந்திரமான ஒரு வேலை. எப்பயுமே ஆலயத்தை புறக்கணிக்காது. இங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் கண்ணீர் விட்டு நீங்க சொல்லி பாருங்க, நிச்சயமா பதிலோட போவீங்க. பதிலோட போவீங்க இல்லையா? அநேகருடைய வாழ்க்கை அப்படி இல்லை. ஒரு பிரச்சனை வந்துட்டா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. ஒருவேளை காலையில் எழுந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் புறப்பட்டு, எப்பா சர்ச்சுக்கு வாங்கப்பா, போகலன்னா நான் வரல, நீ போ இல்ல, இப்படி சொல்லி தட்டி கழிக்கிறதெல்லாம் பார்க்கணும். ஆனா இந்த இடத்துல இந்த தகப்பன் ஒரு பக்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மகனோ தன்னுடைய பாவங்கள் புத்தி தெரிந்தவனாக, ஒரு ஞான உதயம் பெற்றவனாக அவன் எழுந்து வருகிறான். தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையே இருந்ததான அந்த பிரிந்து போன உறவு மீண்டும் இங்கே இணைக்கப்படுகிறது. அவனுக்கு புது வஸ்திரங்களை போடுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த வஸ்திரத்தை போடுவதற்கு முன்னாடி என்ன செஞ்சுப்பாங்க சொல்லுங்க? இல்ல, பழைய வஸ்திரத்தை கடைஞ்சி போட்டுட்டு என்ன செஞ்சுப்பாங்க? கழித்தாங்க. இவன் கழுவப்பட்ட மனிதனாக மாறுகிறான். அக்கிரமம் கழுவப்பட்டவனாக, பாவம் கழுவப்பட்டவனாக இப்போ புதிய வஸ்திரத்தை சரித்துக் கொண்டான். ஒரு தடவை நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நீங்க இழக்க முடியாது. ஒருவேளை கடவுளை விட்டு நீங்க தூரமா போகலாம், ஆனால் அந்த ரட்சிப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும். நீ மீண்டும் தேவனோடு கூட இணைகின்ற பொழுது இல்ல, அந்த ரட்சிப்பின் உன்னை பூரணமாக்கி கொண்டு புதிய மனிதனாக என்ன செய்யும், மாற்றும். சரிங்களா? ஆக இந்த 22வது வசனத்துல அவன் மிக உயர்ந்த வஸ்திரங்களை போடுவது மாற்றமில்ல, அந்த வீட்டினுடைய அதிகாரத்தையும் அவன் பெற்றுக்கொள்கிறத பார்க்கல. மோதிரத்தை போடுறாங்க. மோதிரம் எதனுடைய அடையாளம்? அதிகாரத்தினுடைய ஒரு அடையாளம். அப்ப இந்த மகன் கடவுளை விட்டு தூரமாக போனாலும், அவன் அழுக்கு நிறைந்தவனாக இருந்தாலும், அவனுடைய அழுக்குகள் நீக்கப்பட்டு அதிகாரமுடையவனாக அந்த வீட்டிலே அவன் ஒரு உரிமை உள்ள மகனாக பிரவேசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் நம்ம இடத்துல இந்த அழுக்கு நம்ம இடத்துல நிச்சயம் முதலாவது போக வேண்டும். இரண்டாவது காரியம் கொலோசியர் நிருபம், கொலோசியர் நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள். இரண்டாவது காரியம், பழைய
களைந்து போடுங்கள். முதலாவது அடுக்க களைந்து போடணும். இரண்டாவது பழைய மனுஷனை களைந்து போடணும். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு ஒரு புதிய மனுஷனாக தேவனுடைய ஆலயத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்குள் இன்னும் எதிர்க்கக்கூடாது பழைய மனுஷன் இருக்கும். பழைய சுபாவங்கள் நமக்குள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த சுபாவங்கள் இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பவுல் இந்த எபேசியருக்கு கொலோசியருக்கு எழுதுகின்ற பொழுது அவர் சொல்கிறார் இந்த ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். உங்க பழைய மனுஷனை களைந்து போடுங்க. செய்திகள் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யுங்க? முதலாவது எழுதி போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்ப புதிய மனுஷனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் இருக்கிறதான பழைய மனுஷனை, பழைய குணாதிசயங்களை, பழைய தீமையான காரியங்களை நம்மிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? எடுத்து போடுவது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு மனிதன், பாவம் கழுவப்பட்ட ஒரு மனிதனுடைய சிந்தைக்குள்ள இருக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், என்னுடைய பழைய மனிதன் யாரோடு கூட அறையப்பட்டிருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில அறையப்பட்டிருக்கிறான் என்கிற சிந்தை ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். என்னுடைய பாவங்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது கடவுளுக்கு விரோதமாய் செய்கிற செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எங்க கொண்டு போய் அறைய வேண்டும்? சிலுவையிலே கொண்டு போய் அறையப்பட வேண்டும். இல்லையா? இது எப்படி அறையுது? ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சாச்சு. எதுக்காக? நம்முடைய பாவத்துக்காக தான். அப்படின்னு சொன்னா என்னுடைய பாவங்களை களைந்து கொள்ளும் பொருட்டாக எனக்காக கல்வாரி சிலுவையில நீர் அறையப்பட்டீர் என்கிற விசுவாசத்தை நமக்குள்ள என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து சிலுவையில் அறையணும். விசுவாசத்தினாலே சிலுவையில கொண்டு போய் பாவங்களை அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் நம்ம போய் நேரடியாக சிலுவைய ஒருவேளை வீட்டில் சிலுவை செஞ்சு அதில் போய் நம்ம ஆணி வச்சு அடிக்கிறதுலாம் கிடையாது. நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக நீ சிலுவையில் அறையப்பட்டிற அந்த நம்பிக்கையோட விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையின் பொருட்டு என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய பாவங்களை நானும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். இந்த அறிக்கை இதுதான் சிலுவையில் அறையப்பட்டது. அப்போ பவுல் இந்த இடத்துல எழுதுகின்ற பொழுது அவர் உட்பட இந்த வார்த்தையை அவர் சொல்கின்றார். நம்முடைய பாவங்கள் அத்தனையும், அதனுடைய பழைய மனுஷனை, பழைய சுபாவங்களை, பழைய குணாதிசயங்களை எல்லாம் விசுவாசத்தின் நிமித்தமும் நம்பிக்கையின் நிமித்தமும் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 22. அந்தப்படி முன்னின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும்
தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். இல்லையா? ரொம்ப அழகாக இந்த வசனத்துல எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் அழகான ஒரு வார்த்தையை சொல்றார். உங்க முந்தின நடக்கைகள் இதுவரைக்கும் நீங்க இந்த உலகத்தின்படி நடந்தீங்க, உலகம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீங்க நடந்தீங்க. இப்ப அதையெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க? தூக்கி போட்டுங்க. அது உங்களை பலவிதமான இச்சைகளினால உங்களை கெட்டு போக செய்த காரியங்களாக இருந்தது. அவைகளை நீங்க என்ன செஞ்சீங்க? தூக்கி எரிந்துடுங்க. அப்படின்னு சொன்ன சிலுவையில அறைந்து விடுங்க. நீங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்குள் புதிதான ஒரு ஆவி ஆட்கொண்டு உங்கள் பழைய மனுஷன் உங்களை விட்டு போய் நீங்க எப்படிப்பட்ட மனுஷனை மாறுவீர்கள்? புதிய மனுஷனாக மாறுவீர்கள். புதிய மனுஷன் எப்படி வருவான்? இயேசு கிறிஸ்துவின் சிறந்த எண்ணமோ, இயேசு கிறிஸ்துவின் குணங்கள் என்னவோ, இயேசு கிறிஸ்துவின் தன்மைகள் என்னவோ அத்தனையும் நமக்குள்ள என்ன செய்யும்? வரணும். அதுதான் புதிய மனுஷன். ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். 100க்கு 100 நம்ம அப்படி இருக்க முடியாது. ஆனால் முயற்சி செய்து இந்த நடக்கைகளை நம்ம வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு ஆசீர்வாதமான காரியங்களை என்ன செய்வார்? கொடுப்பார். 3வது காரியமாக எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினாலே பொய்யை களைந்து அவனவனுடன் பிறனை மெய்யை பேச கடவுள். 3வது காரியமாக பொய்யை களைந்து. இந்த பொய் என்பது ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து பிறந்த ஒரு காரியம். அது ஒரு ஜென்ம பாவம். வழிவழியாய் இன்றைக்கு வரைக்கும் இந்த பொய்யானது வந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு பிறந்த குழந்தைக்கும் பொய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள வரக்கூடியது. ஏன்னு சொன்னா பொய்க்கு பிதாவாக இருப்பவன் சாத்தான். அவன் சிறு வயது முதற்கொண்டே அந்த பொய்யை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறார். அதனால்தான் இன்றைக்கு மனிதர்கள் பொய்யிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், பொய்யிலே வளர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே பொய். அப்ப இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் அவயவங்களாக இருக்கும், ஒரு சரீரத்தின் அவயவங்களாக இருக்கும். நமக்கு தலையாக இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு கீழே நீங்களும் நானும் கையா, காலா, கண்ணா, காதா, மூக்கா, வாயாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரே அவயவங்களாக இருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்குள்ள என்ன இருக்கணும்? உண்மை இருக்கும். இந்த கைக்கு தெரியுது, இந்த கைக்கும் தெரியும் இல்லையா? இந்த கண்ணுக்கு தெரியுது, இந்த காலுக்கும் தெரியும். இந்த மாதிரி அவயவங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அவயங்களா இருக்கிறதுனால நம்முடைய எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை செய்ய வேண்டும், தெரிய வேண்டும். இதுல மறைத்து பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், இப்படி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயங்களா இருக்கின்ற பொழுது உங்களுக்குள்ள ஏன் பொய் இருக்குது? இந்த பொய்யான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய? எடுத்து போடுங்க. இந்த பொய் இருந்தா ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால நீங்க உங்க பொய்யை நீங்க களைத்து போட்டு என்ன செய்ய? உண்மையை பேசுங்க அப்படின்னு சொல்றார். அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவுள் அப்படின்னு எழுதுறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு எடுத்தெடுப்பே நம்ம பொய் தான் இன்னைக்கு நம்ம வாயில் வருகிறது. ஏன்னா நம்முடைய தகப்பனை அந்த மாதிரி ஒரு தகப்பனை, பொய்க்கு பிதாவாக இருக்கிற தகப்பனை நம்ம சார்ந்திருக்கோம்னு சொன்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கை. மெய்யான கடவுளை சார்ந்திருப்போம் என்று சொன்னார் எப்பொழுதுமே நம்ம வாயில் பிறப்பதுன்னா மெய்யாத்தான். நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கிறோம். அதனாலதான் அந்த 24 வசனத்தில் சொல்லும் பொழுது மெய்யான நீதியும்
இல்லையா? பரிசுத்தத்திலும் நீங்க தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மெய் 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 தான் இருக்கும். மெய்யான நீதி இல்லையா? பரிசுத்தம், தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த பொய் அவங்க இடத்துல நினைச்சீங்க கலைக்கு நேரம் எனக்கு பத்தலை, அதனால நான் வேகமாக சில வசனங்களை குறைச்சிட்டு நான் வேகமாக போய் கொண்டிருக்கிறேன். அதனால இந்த உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மூன்றாவது காரியமாக நம்ம இடத்துல இருக்கிற பொய்யை நம்ம என்ன செய்யணும்? களைந்து கொடுவது ரொம்ப அவசியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு வசனத்தை வாசிங்க. லேவி புஸ்தகம், லேவியராகமம் 19வது அதிகாரம் 11வது வசனம் 19-11. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். இந்த புதிய ஏற்பாட்டை தியானிக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டை நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும். ஏன்னா இந்த புதிய ஏற்பாடு நமக்கு வெளியரங்கமாக காணப்படுகிறது. இந்த பழைய ஏற்பாடு மண்ணுக்குள் இருக்கிற மறைந்திருக்கிற வேலைக்கு உள்ளது. இந்த பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு கிடையாது. அதனால இந்த பழைய ஏற்பாட்டில மோசேயுடைய நியாய பிரமாணத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல நம்ம வாசிக்கணும், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கள். அதான் பவுல் சொல்றார். நீங்க ஒருத்தருக்கொருத்தர் மெய்யை பேச வேண்டும். நம்ம ஒருத்தருக்கொருத்தர் அபயம். அதனால பொய் பேசாத, பொய் பேசாம மெய்ய பேசு. ஆக மோசேயுடைய நியாய பிரமாணமும் அதுதான் சொல்கிறது. நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் பொய் சொல்லாமல் என்ன செய்ய இருங்க. நம்ம வாசித்த சங்கீதம் 15 எடுங்க. சங்கீதம் 15 2வது வசனம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் இல்ல, அவன் தான் நிச்சயிக்கக்கூடியவன் அப்படிங்கிறது அந்த வசனங்கள் சொல்கிறது. அப்போ உண்மையாகவே நீ நல்ல ஒரு மனிதனாக இருப்பாய் என்று சொன்னார். உன் வாயில் என்ன வரக்கூடாது? பொய் என்பது வரக்கூடாது. நீ உத்தமனாய் நடக்கிறவனாக இருக்கணும், நீதியை நடத்துகிறவனாக நீ இருக்கணும், சத்தியத்தை பேசுகிறவனாக இருக்கணும். உன் வாயில் பொய்யே வரக்கூடாது. அவன் தான் அதுக்கு சுதந்திரமான இல்லையா? அதனால பொய்யை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? களைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வசனங்கள் நிறைய இருக்கிறது, நான் அதில் கடந்து போயிருக்கேன். 4வது காரியமாக நம்ம எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? களைந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். அல்லாமலும் பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். 4வது காரியமாக பாவ சரீரத்தை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? களைந்து போட வேண்டும். அதாவது கிறிஸ்துவை மற்றும் விருத்த சேதனத்தினாலே என்ன செய்யணுமோ நம்ம பாவ சரீரத்தை களைந்து போட வேண்டும். அது என்னையா விருத்த சேதனத்தினால நம்ம எப்படி பாவத்தை களைந்து போட முடியும்? நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த விருத்த சேதன முறைமையை வேதம் சொல்கிறது. மோசேயுடைய நியாயப்பிரமாண காலத்தில் அன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேலர்கள் விருத்த சேதனம் பண்ணார்கள். தங்களுடைய அது பெண்கள் கிடையாது, ஆண்கள் மாத்திரம் விருத்த சேதனம் பண்ணார்கள். தங்களுடைய நுனித்தோலை அவர் என்ன செய்யணும்? அறுத்து போட வேண்டும். அதுதான் விருத்த சேதனம். இப்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் அவருக்கு சொந்தமான ஜனங்களாக மாறி போனார்கள், அவருக்குரியவர்களாக மாறி போனார்கள். அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு விருத்த சேதனத்தை ஆண்டவர் செய்ய சொல்கிறார். அப்படி செய்யும் பொழுதுதான் நம்முடைய பாவ சரீரம் நம்ம விட்டு என்ன செய்யும்? நீங்கும் அப்படின்னு என்ன செய்ய சொல்கிறத பார்க்கணும்.
அங்கு பழைய ஏற்பாட்டிலே நுனித்தோலை வெட்டி எறிதல் என்று சொல்லப்படும் பொழுது நம்முடைய பாவம் வெட்டி எறியப்படுவதற்கு அடையாளமாக அது செய்யப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற தீட்டான தீமையான காரியங்களை இந்த பாவ சரீரத்துக்குள்ள கொண்டு வராமல் அதை நம்ம பாவ சரீரத்தில் ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால் இந்த பாவ சரீரத்திலிருந்து அவையெல்லாம் நாம் நீக்கி போட்டு ஒரு புதிய சரீரத்தை பெற்றவர்களாக என்ன செய்ய வேண்டும், மாறிக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடையாளமாகத்தான் இந்த விருத்த சேதனத்தை இங்கே ஆண்டவர் சொல்கிறார். இது எப்படி புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சாத்தியப்படுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் தன் பாவத்திற்காக அவன் உணர்ந்து பாவ அறிக்கை செய்து கிறிஸ்துவின் கட்டளையாக்கிய மத்தேயு சுவிசேஷம் 28:20 நினைக்கிறேன், வாசிங்க. அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதுக்கு முந்தின வசனமா, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதியின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, இதுதான் நம்முடைய கட்டளை. பின்னாடி சொல்றாரு, இது கட்டளை. இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை என்னவென்று சொன்னால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் விருத்த சேதனம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு விருத்த சேதனம். இது ஒரு கட்டளை, அதே நேரத்தில் இது ஒரு அடையாளம். இந்த விருத்த சேதனத்துக்குள்ளாக ஒரு மனிதன் கடந்து வர வேண்டும் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இவங்க எப்படி அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாங்க என்பதை இந்த வேதம் நமக்கு சொல்கிறது. கொரிந்தியர் 2 கொரிந்தியர் கொரிந்தியர் 10வது அதிகாரம் வாசிங்க, 1 வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழ் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். போதுமா? இவர்கள் எதற்குள்ளாக ஒரு ஞானஸ்நானம் எடுத்தார்கள் சொன்னால், மேகத்துக்குள்ளாகவும் இல்லையா சமுத்திரத்திற்கு உள்ளாகவும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இது எப்படி? செங்கடல் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு தடையா இருந்துச்சு. இந்த செங்கடலுக்கு உள்ளாக ஆண்டவர் 2ஆக பிரித்து அவருக்கு உள்ளாக என்ன செய்யறாரு, நடக்க பண்ணுகிறார். இது முதல் காரியம். 2வது, இந்த இஸ்ரவேலருக்கு இவர் மேக ஸ்தம்பமாக இருந்தார். வெயில் அடிக்கக்கூடாதபடிக்கு இவர் மேக ஸ்தம்பம். அதைத்தான் பவுல் சொல்றார், நீங்கள் மேகத்துக்குள்ளாகவும் சமுத்திரத்துக்குள்ளாகவும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டீர்கள். அப்போ அந்த மேகத்துக்குள்ளாகவும் அந்த சமுத்திரத்துக்குள்ளாகவும் யார் இருந்தா? வாசிக்க. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பழத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மணியின் தண்ணீரை குடித்தார்கள். ஆமென். அந்த கண்மணி யாரு? அன்னைக்கே கிறிஸ்துவின் வாயிலாக இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்துக்குள்ளாகவும் சமுத்திரத்துக்குள்ளாகவும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நல்லா கவனிக்கணும். சும்மா சாதாரண வசனங்கள் கிடையாது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கிறிஸ்துவின் வழியாக மேகத்துக்குள்ளாகவும் சமுத்திரத்துக்குள்ளாகவும் இஸ்ரவேலர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து தான் இன்றைக்கு தண்ணீர் ஒழுக்கினாரே உங்களையும் என்னையும் அந்த ஞானஸ்நானத்திற்கும் வழியாக அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றிக் கொண்டிருக்கிறார்.
இதாங்க வேதத்தினுடைய ரகசியம். ரகசியம் தெரியலன்னு சொன்னா நம்ம விசுவாசி என்கிற பேருக்கு அர்த்தமே கிடையாது. வேதம் அவ்வளவு ஒரு தெளிவான காரியங்களை நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்கிறது. ஆகினால இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம வளர்ந்து தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 4 காரியங்களை நம்ம செஞ்சே ஆகும். 1, நம்முடைய அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட வேண்டும். 2, நம்முடைய பழைய மனுஷனை நம்மிடத்திலிருந்து களைந்து போட வேண்டும். 3, பொய்யை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து களைந்து போட வேண்டும். 4, பாவ சரீரம். இதுவரைக்கும் இது பாவத்தின் சரீரமாக இருந்தது. இப்பொழுது ஞானஸ்நானத்தின் நிமித்தம் புதிய மனுஷனாக எழுப்பப்பட்டு புதிய சரீரத்தோடு கூட பாவ சரீரம் நீங்கினவர்களாக பரிசுத்த சரீரத்துக்குரியவர்களாக என்ன செய்யறோம் இருக்கிறோம். ஒரே வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 6வது அதிகாரம், ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு ரோமர் 6:4 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. கிறிஸ்து எழுந்திருக்கின்ற பொழுது அடுத்த வசனத்தை வாசிப்பார். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கும் புதிய மனுஷனாக இருப்போம். நம்ம அவரோடு கூட பாவத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் புதிய சரீரமாக உயிர்த்தெழுவோம், புதிய மனுஷனாக உயிர்த்தெழுவோம். இல்லை என்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அது என்ன அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 2 வாசிக்கிறேன். தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஏற்கனவே நம்மளை ஆசீர்வதித்தார். பரலோகத்திலே நம்மளை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம இன்னைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்பாக நாம அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படியாக, குற்றமில்லாதவர்களாக இருக்கும்படியாக உலக தோற்றம் முதற்கொண்டு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளக்கூடிய பெரிய மாணவருக்குள் நமக்கு தந்தளின நம்முடைய கிருபையின் புகழ்ச்சி மகிமைக்கு புகழ்ச்சியாக போதும். இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதம் என்ன? அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த உன்னதமான கிருபை, கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், இதை நமக்கு வச்சிருக்கிறார். இது நமக்கு இருக்கணும், எப்போதும் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ள இருக்கணும், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ள இருக்கணும், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். இதுதான் அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ளணும் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த சரீரத்துக்குள் காணப்படுகிற இந்த 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவோம் என்று சொன்னால் இந்த மகிமையின் ஆசீர்வாதங்களை நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம என்ன செய்ய போகிறோம்? கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதித்து பார்க்கிறேன்.